Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. திமுகவை முற்றிலும் அழித்து சின்னாபின்னமாக்கிவிட்டு தான் காங்கிரஸ் ஓயும் என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்துள்ள இப்போதைய சூழ்நிலையில் விஜயகாந்த் உயிருடன் இருந்திருந்தால் கண்ணீர் விட்டு அழுதிருப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த பேட்டியை அருமை வாக்காளர்களை பகுதியில் பார்க்கலாம். தேமுதிக திமுகவோட எனக்கு இருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு 2014ஆம் ஆண்டு கூட்டணி அமைத்த அனுபவம் இன்று எனக்கு நினைவிருக்கின்றது. அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் அமைந்தே ஆக வேண்டும் என்கின்ற உள் உணர்வோடு வேகத்தோடு மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும், மரியாதைக்குரிய பிரேமலதா அம்மா அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் பணிபுரிந்தார்கள். இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இருந்திருப்பார் என்றால் நிச்சயமாக அவர் கண்ணீர் விட்டிருப்பார் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மாணிக் தாகூர் எல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு ஜெகத் ரட்சகன் பேசியிருக்கார். தாகூர் எல்லாருமே பெரும்பாலும் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. இங்கே யாராவது தப்பி வந்திருக்கிறாங்களா? காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் நிச்சயமாக இது தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரா? பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் காங்கிரஸிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க முடியும். அப்போ அந்த மாபெரும் துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்றது. இன்று அது அனுபவிக்கின்றது. அது பொருத்தமான ஒன்று. கலைஞர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னா, கூடா நட்பு கேடில் முடியும் அப்படின்னு. அந்த கேடில் முடியக்கூடிய கூடா நட்பு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து சின்ன பின்னமாக்கிவிட்டுத்தான் செல்லும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் நம்ம தாகூர் அவர்களும் இணைந்திருக்க முடியும். இதில் வேற எதுவும் சொல்றதில்லை. தொடர்ந்து 2 முறை மோடி தமிழகம், பாரத பிரதமர் மோடி தமிழகம் வருகை எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும், என்ன பலனை கொடுக்கும் பாஜக? மோடி அவருடைய வருகை எந்த மாநிலத்துக்கு போனாலும் கூட அந்த மாநிலத்திற்கு மிகப்பெரிய ஒரு லாபம் நிறைந்ததாக அமையும். அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க புறந்தள்ளப்பட்டிருக்கக்கூடிய தமிழகம் தேசிய நீரோட்டத்தோடு மீண்டும் இணைந்தாக வேண்டும். ஒரு வளர்ச்சியும் எழுச்சியும் பெற்ற மாநிலமாக தமிழகம் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பிரதமர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது இந்த தேர்தலிலே 100க்கு 100 நடந்தாகும்.